எவ்வளவோ க்ரீம் போட்டோம், என்னென்னவோ சோப் போட்டோம், நெறைய பியூட்டி பார்லர் போய், ஹாஸ்பிட்டல் போய் இதுக்கெல்லாமே கேட்காத, உங்க ஸ்கின் நல்லா பிரைட் ஆகாம இருந்துச்சு, ரொம்ப கருப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த பேக்க நீங்க டெய்லியுமே கூட யூஸ் பண்ணிட்டே வரும்போது, உங்களோட கலர் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகுறத கண்கூடா பார்க்க முடியும். இந்த க்ரீம எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பியூட்டி டிப்ஸ்லாம் வந்து நம்ம சேனல்ல வரும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்க ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அரிசி வந்து எடுத்துருக்கேங்க. நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. நெறைய பேர் கேட்பீங்க, பச்சரிசியா? இல்ல புழுங்கல் அரிசியா? இல்ல எந்த அரிசி? அப்படிலாம் கேட்பீங்க. ஸோ எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அ அரிசி வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீல ஊற வச்சிருக்கேன். பக்கத்துலேயே வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 வரைக்கும் பாதாம் வந்து எடுத்துக்கோங்க. அதையுமே தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுருங்க. இந்த வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறிடுச்சு. இத வந்து அந்த தண்ணியோட சேர்த்து மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். அரிசி ஊறின தண்ணியுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே பெனிஃபிட் குடுக்கும். அதனால தண்ணிய கீழ போடாம அதையுமே ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பாதாம தோல ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இதையுமே ஆட் பண்ணிக்கலாம். அரிசியுமே அதோட தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் ஊத்திட வேணாங்க. அ ஓரளவுக்கு இது ஊற வச்ச தண்ணி மட்டுமே வச்சு அரைச்சுக்கலாம். இது கூட நம்ப அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ண அந்த பாதாமையும் உள்ள ஆட் பண்ணிட்டு, நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊத்தாம நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துட்டு, இத வந்து ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதோட சக்கையெல்லாம் தேவையில்ல. நம்மளுக்கு அந்த மில்க் மட்டும் தான் தேவை. ஸோ அந்த சக்கையெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாம, நீங்க குளிக்க போகும்போது சோப்லாம் யூஸ் பண்ணி குளிச்சதுக்கப்புறமா, இந்த அ இத வந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம் இல்லையா? அந்த சக்கையெல்லாம் வந்து அத நீங்க வந்து உங்க ஃபுல் பாடிக்குமே ஸ்க்ரப்பர் மாரி போட்டு நல்லா தேய்ச்சு குளிச்சுட்டு வரும்போது, உங்க ஃபுல் பாடியுமே நல்லா பிரைட் குடுக்கும். ஸோ டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுறத பார்க்கலாம். ஸோ அத வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபேஸ் பேக்க வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இப்ப நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா, இந்த கீழ கலெக்ட் ஆகக்கூடிய இந்த பால் வந்து நம்ம அரிசி பால் வந்து நல்லா நம்மளுக்கு திக்கா இருக்கும். ஸோ நெறைய தண்ணி ஊத்தி அரைக்காம, நல்லா மீடியமா தண்ணி ஊத்தி அரைச்சா மட்டும் தான் நல்ல ஒரு கிரீம் வந்து நல்லா எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். இது நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இத வந்து இந்த ஸ்க்ரப்பர் நான் சொன்ன மாதிரி நீங்க உடம்பு ஃபுல்லா தேய்ச்சு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பால வந்து நம்ப அடுப்புல மீடியம் ஃப்ளேம், அதாவது லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, நல்லா உங்களுக்கு கெட்டியாகி வரும். இப்ப நல்லா ஒரு லிக்விட் மாதிரி இருக்கு இல்லையா? இது நல்லா கெட்டியாகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ நீங்க கிளறாம விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு மாரி கட்டி கட்டியா ஆயிடும். ஸோ க்ரீம் மாதிரி வராது. அதனால நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா, டக்குன்னு உங்களுக்கு வந்து கட்டி கட்டியா ஆகுற மாரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, நல்லா க்ரீம் மாரி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கே மின்னும். ஸோ அந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா உங்கள்ட்ட காட்டுறேன். இப்ப பாருங்க, நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா வந்து உங்களுக்கு கெட்டியாயிட்டே வருது. க்ரீம் பதத்துக்கு ஆயிட்டு வருது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் நீங்க வச்சுட்டு நல்லா ஒரு மாதிரி ரொம்ப வந்து கெட்டியாக விட்டுறக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும்போது நீங்க எடுத்துருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கும்போது நீங்க எடுத்துக்கோங்க. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு. நல்லாவே வந்து க்ரீம் மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு. அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த சூட்லேயே வந்து கட்டியாயிடும். அதனால கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் வந்து அந்த க்ரீம் பதத்துக்கு அப்படியேவே இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து கட்டி கட்டியா ஆயிருச்சுன்னு நெனச்சிங்கன்னா, நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ண தேவையில்ல. நீங்க வந்து அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் மிக்ஸியில போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. ஸோ அந்த பாடி க்ரீம் மாதிரியே உங்களுக்கு கெடைச்சிரும். இந்த அரிசிய வந்து நம்ம ஸ்கின்ன நல்லா பிரைட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கொரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரொட்டீன்லேயே இந்த அரிசி கிரீமு, இந்த மாரி சோப்புலயே நெறைய ஐட்டத்துல வந்து அந்த அரிசிய வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கின் பார்க்கும்போதே நல்ல ஒரு கிளாஸி லுக்கா கிடைக்கும். ஸோ, அதனால அரிசி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப பிரைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூடவே நம்ம வந்து பாதாமும் ஆட் பண்ணிக்கிறனால நம்ம ஸ்கின்ன நல்லா இன்ஸ்டன்டாவே பிரைட் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்னுக்கு இப்படி டார்க் பார்ட்ஸு, அது மட்டும் இல்லாம அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் இருக்கும் இல்லையா? கருவளையம் இந்த மாதிரிலாம் வந்து அந்த பாதாம் வந்து சரி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ பிம்பிள்ஸ் வந்துட்டு போன மார்க்க கூட நீங்கள் ரெகுலரா யூஸ் பண்ண அது அதெல்லாம் மறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்க வந்து நீங்க நைட்டு யூஸ் பண்ணிட்டு காலையில கழுவுற மாதிரி கிடையாதுங்க. இது ஃபேஸ் பேக் மாரி தான் யூஸ் பண்ணணும். நீங்க வந்து ஃபுல்லா உங்க ஸ்கின்ல நல்லா ஃபேஸ் வாஷ் வச்சுட்டு நல்லா ஃபேஸ நல்லா கிளீனா வாஷ் பண்ணதுக்கப்புறமா, இந்த பேக்க வந்து உங்க ஃபேஸு, நெக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்ல 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இது நீங்க ஓவர் நைட் விடக்கூடாது. ஏன்னா, இது வந்து ஒரு பேக் மாரி தான் நம்ம ஸ்கின்ல வந்து ஒர்க் ஆகும். ஸோ, அது வந்து இழுத்து பிடிக்கிற மாரி இருக்கும். அதனால ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இத நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில போட்டுட்டு நீங்க ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணுங்க. வெளில வச்சீங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ, இந்த க்ரீம் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னா, நீங்க இது கூட ரெடிமேட் ஆலோவேரா கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க ஆலோவேரா யூஸ் பண்ணல அப்படின்னா, இது வந்து ஒரு 1 வாரம் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, வெளில வச்சு யூஸ் பண்ண முடியாது. அப்பப்ப ரெடி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஃப்ரிட்ஜில வச்சு 1 வாரம் யூஸ் பண்ணிக்கோங்க.